मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இன்ஸ்பெக்டர் பாண்டா, நீங்க ரொம்பவே திறமையான ஆளு. நீங்க ஒரு அதிமேதாவி, ரொம்ப டக்கரான ஆளு. அவ்வளோ ஏன் நீங்க ஒரு பாண்டாவே இல்லன்னு சொல்ற. என்ன அப்ப அது கிரேட் இன்ஸ்பெக்டர் பாண்டா. என்னமா ஃபுட்பால் ஆடுறீங்க? எவ்வளவு நாளைக்கு அப்புறம் எனக்கு லீவு கிடைச்சிருக்கு. இந்த நாள் முழுதும் நான் என்ஜாய் பண்ணுவேன். இன்ஸ்பெக்டர் பாண்டா, உங்களுக்கு யாரோ கால் பண்றாங்க. அவங்க கிட்ட சொல்லு, நான் இன்னைக்கு லீவ்ல இருக்கேன், நாளைக்கு கால் பண்ண சொல்லு. ஓகே. ஹலோ. அவரு லீவ்ல இருக்காரு, நாளைக்கு கால் பண்ண சொன்னாரு. அவர்கிட்ட சொல்லுங்க, நான் அவருக்கு பெர்மனண்டா லீவ் கொடுத்துட்டேன்னு. அப்படியா? இன்ஸ்பெக்டர் பாண்டா, குட் நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். இனிமேல் தினமும் நீங்க ஃபுட்பால் விளையாடலாம். அவர் சொல்றாரு உங்களுக்கு பெர்மனண்டா லீவ் கொடுத்துட்டேன்னு. என்ன சொன்ன? ஆமா, போன் பண்ணது யாரு? அதுவா, கமிஷனர் சார் கிட்ட இருந்து தான் போன். ஈஷ்க், அத சொல்ல வேண்டியது தானே. வணக்கம் சார். நீங்க போன்ல சல்யூட் பண்றது அவருக்கு தெரியாது. ஏய், வாய மூடு. என்ன திமிரு உங்களுக்கு? என்ன வாய மூட சொல்றீங்களா? இல்ல சார், உங்களை இல்ல, நீங்க கமிஷனர் ஆச்சே, நீங்க சொல்லுங்க சார். என்ன சொல்றது? ஏன் உங்க போன் லைன் போக மாட்டேங்குது? அது வந்து இங்க சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு சார். உடனே கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்து சேருங்க. அப்படி இல்லனா உங்களை நான் டிராபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டரா மாத்தி சிக்னல்ல நிக்க வச்சிருவேன். ஆனா சார், இன்னைக்கு எனக்கு லீவ் ஆச்சே, நான் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கேன். நீங்க 1/2 மணி நேரத்துல ஆபீஸ்க்கு வரலனா நான் உங்களை ஃபுட்பாலா மாத்தி இந்த வருஷ டோர்னமெண்ட்ல நான் உங்களை யூஸ் பண்ணுவேன். ஆனா என்ன சார் நடந்தது? சிட்டில பாம் மிரட்டல். என்ன பாமா? நான் இப்பவே வரேன் சார். இங்க பாருங்க, நான் என் நாட்டுக்கு தேவைப்படுறேன். நான் என் வேலையை செய்ய போறேன். வீராதி வீரன், சூராதி சூரன், எங்க தேசத்தோட சேவகன். ஓ எஸ். ஆனா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க ஒரு பாண்டாவே இல்ல. என்ன? நீங்க ஒரு சூப்பர் கிரேட் இன்ஸ்பெக்டர்னு சொன்னேன். எப்படியும் புலிவாலை பிடிக்கிறது நிச்சயம் ஆயிடுச்சு. ஆனா என்ன நடந்துச்சு அத சொல்லுங்களேன் முதல்ல. சிட்டில பாம் இருக்கிறதா மிரட்டல் வந்திருக்கு. அப்ப நாங்களும் வரோம். நாங்களும் வந்து போலீஸ் வேலை செய்யறோம். சிட்டிக்காக என்ன வேணா செய்வோம். போர்க்களத்துல இறங்குவோம், நாட்டுக்காக போராடுவோம், அதுக்கப்புறமா எதிரிகளை துவம்சம் பண்ணுவோம். ஏய் பன்னி, கனவு உலகத்துல இருந்து வெளியில வா. அவரை முதல்ல போக விடு. இந்த சிட்டியே ஆபத்துல இருக்கு. என்ன புரிஞ்சுதா? எச்சரிக்கையா இருங்க பசங்களா. ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி பேக்கோ பாக்ஸோ இல்ல வேற ஏதாவது பாத்தீங்கன்னா எனக்கு உடனே போன் பண்ணுங்க. பாருங்க பாருங்க, நமக்கு யாரோ கிஃப்ட் விட்டுட்டு போயிருக்காங்க. வேண்டாணி, அது பாமா கூட இருக்கும். அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு வேலை பண்ணு, அத நீ வேணா ஓபன் பண்ணி பாரு. வெடிச்சா அது பாம், இல்லனா அதுல பாம் இல்ல. அதுக்கப்புறம் நாமளும் இருக்க மாட்டோம். அட நீ என்ன பண்ற பப்ப? அவன் அனி நிஜமாவே அதை ஓபன் பண்ணிடுவான். வாழ்க்கையின் அனுபவம் அனுபவிச்சு பார்த்தாதான் கிடைக்கும். பெரிய புத்திசாலி மாதிரி பேசாத அனி. நீ தள்ளிப்போ தள்ளிப்போ, அது பாமா கூட இருக்கலாம். என் கூட இருந்து நீங்க எல்லாருமே டாங்கி ஆயிட்டீங்க. யாராவது நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு வந்து பாம்பு வைப்பாங்களா? கெட்டவங்க நிறைய பேருக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம். அவங்க நம்மள பழி வாங்கலாம்ல. அட இல்ல நண்பர்களே, இது வந்து கடிகாரம். உள்ள இருந்து டிக் டிக் டிக்னு சவுண்ட் தான் வருது. டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3ன்னு சொல்லாத. உள்ள டைம் பாம் கூட இருக்கலாம். நான் இப்பவே இன்ஸ்பெக்டர் பாண்டாக்கு போன் பண்றேன். ஐயோ, போன் வேற போக மாட்டேங்குது. இந்த பாம் மட்டும் இங்க வெடிச்சது, அப்புறம் இந்த வீடே இடிஞ்சிரும். எல்லாரும் எலும்பு கூட ஆயி தெரிய வேண்டியதா. ஏன் பண்ணி, நீ பயந்தது மட்டும் இல்லாம மத்தவங்களே பயமுறுத்தாத. ஒரு வேலை பண்ணுவோம், இத தூக்கிட்டு போய் நடு ரோட்ல வச்சிருவோம். அட வேண்டாம், அப்புறம் அது எல்லாருக்குமே ஆபத்தாயிடும். நாம ஒரு வேலை பண்ணுவோம், இத போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போவோம். வழியிலேயே வெடிச்சிடுச்சுன்னா இதுல கட்டி கையில தூக்கிக்கிட்டு போவோம்மா. மேலேயே வெடிச்சதுன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஓகே.
ஏய் ஜோர்தார், நீ என்ன காரியம் பண்ணிருக்க? ஐ எம் சாரிமா. ஒரு நொறுக்கு தீனி வாசனை வந்துடக்கூடாது. உடனடியே அவன் கான்சென்ட்ரேஷன் அந்த கடாய்க்கு போயிடும். இவன் சரியான தீனி பண்டாரம் ஆயிட்டான். ஜோர்தார், சாப்பாடுறாமா தீனி பண்டாரோ. நீ சரியான பேராசக்கார. என்ன சொன்ன? இல்ல இல்ல, அது எப்பயாவதுதான். ஆனா நீ பண்ற வேலையை பார்த்தா சந்தேகமா இருக்கு. இப்ப போலாம். பன்னி, பாத்து. எல்லாரோட வாழ்க்கையும் இப்ப உன் கையில தான் இருக்கு. என்ன புரிஞ்சுதா? இது பாம். இத வச்சு என்ன நீ வித்தைய காட்டுற? நீ சரியான மேதாவி, நாளும் தெரிஞ்சவன், சரியான புத்திசாலி. இல்லவே இல்லன்னு சொல்ல வந்த. என்னோட கால் சறுக்கிடுச்சு டாங்கி. நான் ஒன்னும் டாங்கி இல்ல, எனக்கு கொஞ்சம் மூளை இல்ல, அவ்வளவுதான். ஒருத்தனை பத்தி உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவன் தன்னை ரொம்ப பெரிய ஆள் மாதிரி காட்டிப்பான். என்ன புரிஞ்சுதா? நல்ல வேலையா இந்த பாம் வெடிக்கல. பாம் வெடிச்சிருச்சு. என் வாழ்க்கையோட கடைசி நேரம் வந்துருச்சு. வாழ்க்கையில எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் கிடைச்சது. என்ன என்னைக்கும் நீங்க மறந்துடக்கூடாது நண்பர்களே. என்ன புரிஞ்சுதா? ஏய் டாங்கி, பாம் கிடையாது, ட்ரக்கோட டயர் வெடிச்சிருச்சு. டயர். அந்த ட்ரக்குக்கு பின்னாடி போலாம் வாங்க. ட்ரக்க நிறுத்துங்க. சீக்கிரம், அந்த பாக்ஸ் விழ போகுது. ஜோர்தார், இன்ஸ்பெக்டர் பாண்டாக்கு போன போடு. அட, கால் போக மாட்டேங்குது. இவரோட போன் ஏன் தான் லைன் கிடைக்க மாட்டேங்குதோ தெரியலையே. பாம் இங்க இருக்கு, ஆனா இன்ஸ்பெக்டர் எங்கன்னு தெரியலையே. பார்த்து ஜாக்கிரதை. செக் பண்ணதுல தெரிஞ்சது இந்த வீட்ல இருந்தா போன் நமக்கு வந்ததுன்னு. பாம் வச்சவன் இங்க தான் இருக்கணும். நீதானே பாம் மிரட்டல் கொடுத்ததே? அப்ப பாம் வச்சது நீதானே? இல்ல, நான் சும்மா விளையாட்டா பண்ணேன். ஈஷ்க், பாம் வைக்கிறது உனக்கு என்ன விளையாட்டா போச்சா? பாமா? பாம்லாம் அப்படி ஒண்ணும் கிடையாது. நான் சும்மா டைம் பாஸ்க்கு தானே கால் பண்ணேன். போலீஸ் எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கு. என்னோட லீவை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சொல்றேன், போலீஸ் என்னென்ன பண்ணோன்னு. முதல்ல ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வாங்க. ஈஷ், அட என்ன இல்லப்பா, இந்த வத்தி குச்சியை தூக்கிட்டு வாங்க. அட என்னப்பா நீங்க வத்தி குச்சியை தேடிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இவனை தூக்கிட்டு வாங்க. ஈஷ், இவ்வளவு வேகமா எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? சொன்னா அங்க கூட்டிட்டு போய் விடுவேன்ல. இன்னும் வேகமா முன்னாடி போற ட்ரக்ல இருந்து பாக்ஸ் எடுக்கணும். பாக்ஸ் எதுக்கு எடுக்கணும்? நீங்க புல்ல சாப்பிடுறவங்க இல்லையே. நீங்க பவரான போலீஸ், ஸ்ட்ராங்கான போலீஸ். அப்படியா? ரொம்பவே பலசாலியான போலீஸ். ஆனா நீங்க அப்படி இல்லவே இல்ல. ஐயோ, அந்த பாக்ஸ்ல டைம் பாம் இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும், ஆனா கதையில மூழ்கிட்டா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். முதல்ல இந்த ட்ரக்க நிப்பாட்டுங்க. ஓகே, இப்பவே நிறுத்துறேன். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜேக்கர் ரோடுக்கு உடனே பாம் ஸ்குவாட் அனுப்பி வைங்க. ஓவர் அண்ட் அவுட். இறங்குங்க, ட்ரக்ல பாம் இருக்கு, ஓடுங்க. அட உங்களை சொல்லலப்பா, டிரைவரை சொன்னேன்ப்பா. தள்ளி போங்க, அத தரையில வைங்க. பசங்களா, என்ன ஆச்சு? யாரோ நம்ம வீட்டு வாசல்ல டைம் பாம் வச்சிட்டாங்க மேடம். இதுல கடிகாரம் இருக்கு. டைம் பாம்ல கடிகாரம் இல்லாம மணிகுண்டா இருக்கும். அட, இதுல வெறும் கடிகாரம் தான் இருக்கு.
இல்ல இது என்னுடைய வாட்ச். நான் இத ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்சல் வந்திருக்கு. நான் ஆபீஸ்ல இருந்தேன், நீங்க எல்லாரும் விளையாட போயிருந்தீங்க, அதனால கேட் கிட்டயே வச்சிருங்கன்னு அவங்க கிட்ட சொன்னேன். நான் அப்பவே சொன்ன பாக்ஸ்ல கடிகாரம் இருக்குன்னு. நான் சொன்னதை யார் தான் கேட்டீங்க? அது வந்து கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. சிட்டில பாம் த்ரெட் இருக்கு, யாராவது பயந்துருப்பாங்க. இங்க பாம் இல்லன்னா வேற எங்கயாவது பாம் இருக்கும்ல. பாம் எங்கேயுமே கிடையாது. இந்த வேலை இல்லாதவன் நமக்கு பிராங்க் கால் பண்ணிருக்கான். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் பாண்டா, பாம் என்னாச்சு? எந்த பாமும் கிடையாது சார். அது ஒரு பிராங்க் கால். நாங்க அந்த பிராங்க் கால் பண்ண பையனை பிடிச்சிட்டோம் சார். வெரி குட் இன்ஸ்பெக்டர் பாண்டா. அட என்ன சார் வெரி குட். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் எனக்கு லீவு கிடைச்சது, அதுவும் வீணா போயிடுச்சு. எனக்கு கிடைச்ச லீவுல பாம்பு வெடிச்சிடுச்சு. கமிஷனர் சார், நீங்க ஒரு மகான், நீங்க புத்திசாலி, பெரிய ஞானி. ஆனா நீங்க கமிஷனரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. என்ன சொன்ன? அது வந்து ஐஜியாக தகுதி இருக்குன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். நிஜமாவா சொல்ற? சார், இன்ஸ்பெக்டர் செஞ்ச இந்த பெரிய வேலைக்கு நீங்க ஒரு நாள் அவருக்கு லீவு கொடுக்கலாம்ல? முடியாது. ஒரு நாள் லீவ் இல்ல, அவருக்கு ஒரு வாரம் லீவு தர. ஹிப் ஹிப். தேங்க் யூ சார். தேங்க் யூ பண்ணி இப்ப நான் என் ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு ஹில்ஸ் போறேன். தேங்க் யூ. சாரி எமோஷனல்ல முத்தம் கொடுத்துட்டேன்.